Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. நியூசிலாந்து அணி தலைவர் பிராண்டன் மெக்காலம் மற்றும் முன்னாள் தலைவர் ராஸ் டேலர் ஆகியோர் IPL போட்டிகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளனர். தத்தமது நாடுகளின் அணிகளுக்கு விளையாடுவதற்காக அவர்கள் இந்த தீர்மானத்தினை எடுத்துள்ளனர். அவர்களின் கோரிக்கைக்கு அணிகளின் அனுசரணையாளர்கள் இணங்கியுள்ளனர். IPL போட்டிகளில் பிராண்டன் மெக்கலம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காகவும் ராஸ் டேலர் புனே வாரியர்ஸ் அணிக்காகவும் விளையாடுகின்றனர். இந்த நிலையில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது. இந்த தொடரில் பங்கு பெற்றும் எதிர்பார்ப்பில் உள்ள பிராண்டன் மெக்கலம் மற்றும் ராஸ் டேலர் ஆகியோர் எதிர்வரும் சனிக்கிழமை ஆரம்பமாக உள்ள பயிற்சி போட்டியில் பங்கேற்க உள்ளனர். நியூசிலாந்து வீரர்களை 5 வார காலத்துக்கு IPL போட்டிகளில் விளையாட அந்த நாட்டு கிரிக்கெட் சபை அனுமதி அளித்துள்ளது. எனினும் நாட்டுக்காக விளையாடுவதற்காக அவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னரே IPL இருந்து விலகியுள்ளனர். நியூசிலாந்து வீரர்கள் இவ்வாறு நாட்டுக்காக விளையாட முக்கியத்துவம் அளித்தாலும் இலங்கை வீரர்கள் 2008ஆம் ஆண்டில் IPL போட்டிகளுக்கே முன்னுரிமை அளித்தனர். அந்த வருடத்தில் IPL போட்டிகள் நடைபெறும் காலத்தில் இங்கிலாந்துடன் டெஸ்ட் தொடரில் விளையாட வேண்டிய நிலை இருந்த போதிலும் ஒப்பந்தத்துக்கு அமைவாக டெஸ்ட் தொடரில் விளையாட முடியாது என இலங்கை வீரர்கள் தெரிவித்திருந்தார்கள். 2008ஆம் ஆண்டு நமது நாட்டில் இவ்வாறான நிலைமை உருவாகி இருந்தமை எனக்கு நினைவிருக்கின்றது. பயிற்சி போட்டிகள் வரை IPL போட்டிகளில் விளையாடிவிட்டு வாருங்கள் என நமது வீரர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நாம் கூறியிருந்தோம். எனினும் துரதிருஷ்டவசமாக நமது வீரர்கள் நாட்டுக்காக விளையாடாமல் ஜனாதிபதியிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று விளையாட்டுத்துறை அமைச்சரின் அனுமதியுடன் IPL போட்டிகளில் பங்கேற்றார்கள். இனியாவது நமது நாட்டு தலைவர்கள், நமது விளையாட்டுத்துறை அமைச்சர், அதே போன்று நிர்வாகத்தில் இருக்கின்ற கிரிக்கெட் தெரியாத நபர்கள் நாடு குறித்து சிந்தித்து செயற்பட அவர்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என என்னால் பிரார்த்தனை மாத்திரம் செய்ய முடியும். இலங்கை வீரர்களையும் நியூசிலாந்து வீரர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களிடம் சிறந்த கொள்கை ஒன்று உள்ளமை தெளிவாக தெரிகின்றது. நாட்டின் கொள்கை அல்லது நியூசிலாந்து கிரிக்கெட்டின் கொள்கை எம்மை விட வலிமையாக இருப்பது தெளிவாகின்றது. நியூசிலாந்து வீரர்கள் குறித்த ஒரு காலப்பகுதிக்கு மாத்திரமே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு நாட்டுக்காக விளையாட இடமளிக்கப்பட வேண்டும் என அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையிலும் அவ்வாறு தெளிவான கொள்கை ஒன்று இருந்தால் இலங்கை வீரர்களும் அதனை பின்பற்றுவார்கள் என நினைக்கிறேன். மலைகளின் சமர் என வர்ணிக்கப்படும் ஹட்டன், ஹைலண்ட்ஸ் மற்றும் ஸ்ரீபாதம் மத்திய கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 14வது வருடாந்த கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஸ்ரீபாத கல்லூரி அணி 117 ஓட்டங்களை பெற்றதோடு பதிலளித்தாடும் ஹைலண்ட்ஸ் கல்லூரி அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 30 ஓட்டங்களை இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. ஹட்டன் கல்வி வலயத்தில் பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெறும் ஒரு கடினப்பந்து போட்டியாக இந்த போட்டி காணப்படுகின்றது. வரலாற்றில் 2005ஆம் ஆண்டு ஹைலண்ட்ஸ் கல்லூரியும் 2007ஆம் ஆண்டு ஸ்ரீபாத கல்லூரியும் வெற்றி பெற்றதோடு எஞ்சிய 11 போட்டிகளும் சமநிலையில் முடிந்துள்ளன. ஹட்டன் தரவள மைதானத்தில் நடைபெறும் இவ்வருட போட்டியில் ஸ்ரீபாத அணியை சாமர வர்ணகுலவும் ஹைலண்ட்ஸ் அணியை ராஜரட்னம் துஷ்யந்தனும் வழி நடத்துகின்றனர். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஹைலண்ட்ஸ் கல்லூரி அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஸ்ரீபாத அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 117 ஓட்டங்களை பெற்றது. தர்ஷன் அதிகபட்சமாக 35 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் வினோதன் ஜான் 30 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த ஹைலண்ட்ஸ் கல்லூரி அணி 2 விக்கெட் இழப்புக்கு 30 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய ஆட்டம் முடிவுக்கு வந்தது. Score 50.